சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே, பெருந்தலைவர் மக்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே, புதிய நீதி கட்சி, கொங்கு நாடு முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மற்றும் நம் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சியுடைய நிர்வாகிகளே, தொண்டர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, விவசாயிகளே, விவசாய தோழர்களே, இங்க லாரி அதிகமாக வச்சிருக்கிறாங்க. அந்த லாரி தொழில் ஈடுபட்டிருக்கின்ற நம்முடைய சகோதரர்களே, பத்திரிகையாளர், ஊடகங்களே, வாக்காளர் மக்களே, அனைவருக்கும் என்னுடைய முதல் நன்றி கலந்த வணக்கம். நல்ல வெயில், மண்டை பிளக்கின்ற இது கொஞ்சம் பொறுத்துக்குங்க. என்னை பொறுத்த அளவுக்கு நான் வெயில் இருந்து பழக்கப்பட்டுட்டேன். நம்மள விவசாயி, நாம விவசாயி, லாரி தொழில் ஈடுபட்டுக்கிறவங்க. கால நேரம் கிடையாது, வெயில் மழை கிடையாது, இரவு பகல் கிடையாது, எப்பொழுதும் முளைத்துக் கொண்டிருக்கின்ற வர்க்கம் சங்ககிரி சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற மக்கள். இன்றைக்கு இந்த சங்ககிரி பேரூராட்சி பகுதியில் நகராட்சியாக மாறி நினைக்கின்றேன். நகராட்சியாக மாற்றப்பட்டிருக்குது. இந்த நகரத்தில், இந்த மண்ணில், இந்த பூமி அதிர்கின்ற அளவிற்கு மக்கள் வளம் குழுமி இருக்குது. எங்க பார்த்தாலும் மக்களுடைய தலைதான் காணப்படுகிறது. கடல் போல் மக்கள் வளம் காட்சி அளிக்கின்றது. இதுவே நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற்று விட்டார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நம்முடைய கூட்டணியினுடைய வெற்றி வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்ற முன்னாள் எம்எல்ஏ சகோதரர் திரு எஸ் வெற்றிவேல் அவர்களுக்கு நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். அவருக்கு நம்முடைய பொன்னான வாக்களை இரட்டை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். நம்முடைய சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், விவசாயியின் சின்னம், தொழிலாளியின் சின்னம், ஏழையின் சின்னம், மக்களின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பீர் இரட்டலைக்கு. நம்முடைய கூட்டணி வலிமையான கூட்டணி. அண்ணா திமுக பாட்டாளி மக்கள் கட்சி நிறைந்த இடம். ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சது 2024. அதிலே சங்ககிரி தொகுதி சுமார் 5000 வாக்குகள் கூடுதலா பெற்றது. அப்ப நாம தனியா நின்னா, இப்போ நமக்கு பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அப்புறம் மரியாதைக்குரிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, ஐஜேகே என்று பல கட்சிகள் இணைந்தாச்சு. இப்போ அண்ணா திமுக முழு பலத்தோடு எதிரிகளை வீழ்த்துவீங்களா? இன்றைக்கு ஸ்டாலின் பாவம் தம்பி ராஜா கீழே படம் எடுக்கிறாங்க. இன்றைய தினம் தமிழ்நாட்டை சுரண்டி பிழைக்கும் குடும்பத்துக்கும், தமிழ்நாட்டை சுரண்டி பிழைக்கும் குடும்பத்திற்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் நடக்கின்ற தேர்தல். இந்த தேர்தல் யாரு? ஒரு குடும்பம் வாழ 8 கோடி மக்களை சுரண்டி பிழைக்கின்ற அந்த முடிவு கட்டுகின்ற தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தல். முடிவு கட்டுவீங்களா?